அப்போ ஒரு கட்டுப்பாடை வந்து ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேய்ப்பனுடைய கீழே கொண்டு வர்றாரு. ஸ்பிரிச்சுவல் ஷெப்பர்டிங்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி சில பேர் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு உலகத்தில் எந்த பாஸ்டரும் வேண்டாம், இயேசுவே என் மெய்ப்பர்னு சொல்லிடுறாங்க. இயேசு பிரதான மெய்ப்பர் அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் தான் வந்து சபையின் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் தான் மெய்ப்பர்களை ஏற்படுத்தினார் என்று பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு மெய்ப்பன் யார் அப்படின்னு அடையாளம் தெரியணும். இன்றைக்கு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சுற்றி திரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எந்த சர்ச்சுக்குமே போகாம யாரையுமே தன் மெய்ப்பன் அடையாளப்படுத்தாம கர்த்தரே என் மெய்ப்பராக இருக்கிறாருன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அது தவறு. யூ ஷுட் நோ ஹூ இஸ் யுவர் ஷெப்பர்ட். அந்த கண்டிஷனிங்க்கு நம்ம வரணும். உங்களை மேய்க்கிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் அவங்க செய்கிறபடியால் அவர்களுடைய வாக்கை கேட்டு அவர்களுக்கு அடங்கி இருங்கள்னு சொல்லி நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு சபை அப்படின்றது ஒரு மேய்ப்பனு கீழே அந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங்குள்ள அவங்களோட டீச்சிங்குள்ள அவங்க அடங்கியிருக்க வேண்டியது அவசியம். அதை நடத்துகிறது தான் சபைன்னு ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஏங்க நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு எந்த பாஸ்டருமே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, அது ஸ்பிரிச்சுவல் டூர் மாதிரி வார வாரம் ஒரு சர்ச்சு. அதாவது இந்த பழைய காலங்களில் இந்த ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றுவாங்க பாருங்க. நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் கால் பதிச்சுட்டு வரணுன்றது அவங்க லட்சியமாக இருக்கும். இன்னைக்கு சில விசுவாசிகள் இப்படி ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ல இருக்காங்க. வாரம் ஒரு சர்ச், அல்லது எந்த சர்ச்சுக்கு போறோம்னு கூட தெரியாது. லேட்டாக எழுப்பிட்டோம், பக்கத்தில் சர்ச் இருக்கா பாரு, சீக்கிரமாக எழுப்பிட்டோம், தூரமாக இருக்க சர்ச்சுக்கு போகலாம். யார் பாவம் மெய்ப்பன் தெரியாதுங்க. சமீபத்தில் என் பையனை வந்து நான் காலேஜில் சேர்க்கறதுக்கு போயிருந்தேன். முதல் நாள் போனால் கூட்டம், ஏராள கூட்டம். எனக்கே பயமாகி போச்சு, இவ்வளோ பேரை இங்கே எப்படி அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா தான் புரிஞ்சுது, இதில் வந்ததில் 2 மடங்கு ஜனங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்க. பிள்ளைய விடுறதுக்காக வந்த அப்பா அம்மா, ஸ்கூல் இல்லாதனால காலேஜ் இல்லாதனால வந்த தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. அட்மிஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மெம்பர்ஷிப் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சுத்த வேண்டியது, இங்கே அங்கே சுற்றி, அங்கே சுற்றி, இங்கே சுற்றி, இங்கே சுற்றி, இப்படியே சுற்றி அலைவாயிறது. சில பேருக்கு ஒரு புது வெளிப்பாடு, யூடியூப்ல யாரோ சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்கன்ட்டு. எந்த பாஸ்டர் உருப்படி? ஒரு பாஸ்டரும் நல்லவன் இல்லை, அதனால நான் இந்த சர்ச்சுக்கும் போறதில்லை. இது புது விளக்கம். நான் தயவா உங்களுக்கு சொல்றேன், நான் உண்மையாக உருப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஜனங்களும் உருப்படி கிடையாது. யாருமே எங்க பூரணர் கிடையாது. ஒரே பூரணர் இயேசு தான். அவரை பார்த்து நடக்கிறோம், அவ்வளவுதான். பவுல் சொல்றாருல்ல, பவுல் சபைக்கு வந்து அவர் உபதேசம் பண்ண அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் தேறினவனானேன், முற்றும் தேறினவனானேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கர்த்தர் எனக்கு கொடுத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அவரே சொல்றார், நான் தேரலப்பா, ஆனால் நான் லெட்டர் எழுதினேன். ஆனால் நான் ஒன்றும் தேர்னவே, எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேன், முற்றிலும் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லலப்பா. ஐ எம் ஆல்சோ லேர்னிங். அதனால தயவுசெய்து இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் எந்த சர்ச்சுக்கும் போறது இல்லைங்க, எந்த பாஸ்டரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தயவுசெய்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து. இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையோ தெரியல. ஆன்லைனில் கேட்குறீங்களோ நேரடியாக வந்தீங்களோ தெரியாது. பட் ப்ளீஸ் கிவ் அப் திஸ் ஃபால்ஸ் ஐடியா that because nobody is perfect you will not go to any church. That's not how it works. இப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் போய் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் பார்த்து லட்சமாக ஃபீஸ் கட்டி போய் ஸ்கூலில் சேர்க்குறீங்க. யாரை நம்பி சேர்த்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, நம்ம சென்னையில் இருக்க நிறைய கல்லூரிகளுடைய ஃபவுண்டர் இருக்கார் பாருங்க, படிக்கவே இல்லைங்க. அவரு படிக்கவே இல்லைங்க, ஸ்கூலுக்கே போல. ஆனால் அங்கே போய் எத்தனையோ லட்சம் கொடுத்து சேர்ந்துருக்கீங்க. யாரை கேட்டிங்களா? உங்கள் மார்க்கை காட்டுங்க, நீங்கள் எவ்வளோ நீங்கள் தேறி இருக்கீங்க, நீங்கள் 100% வாங்கிங்களா? கோல்டு மெடலிஸ்டான்னு கேளுங்க. கோல்டு மெடல் அது என்னன்னே தெரியாது, நாங்கள் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, இப்போ பாடம் நடத்துகிற டீச்சர் போய் கேளுங்க. நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் உங்களை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ டீச்சர்ஸை போய் பாருங்க, ஐயோ பிள்ளைய போட்டு மிரட்டுறது, பேரண்ட்ஸை கூப்பிட்டு மிரட்டுறது, என்னங்க படிக்கிறான் அவன், ஒன்றும் கூட சரியில்லை, வர வர ரொம்ப மோசமாக இருக்கான், கான்சன்ட்ரேஷன் இல்லை, மார்க் வர மாட்டேங்குது, ஒன்றுவாங்க. சரி உங்கள் மார்க்கை கொடுங்கன்னு கேளுங்களேன், என்ன மார்க் வாங்கிட்டாங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ வாங்கிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தா நான் ஏன் டீச்சராக இருக்க போகிறேன். ஆமாம், இது உண்மை. எத்தனை டீச்சர்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், எத்தனை டீச்சர் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை டீச்சர் சென்டம் வாங்கினாங்க படிக்கிற காலத்தில். நிறைய டீச்சர் தலையை தூக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியும் யாரெல்லாம் டீச்சர்னு. சார் இப்படி வேறு சொல்லிவிட்டீங்களே, மானமே போகுது. உண்மை அதுதான். ஆனால் எப்படி அவங்கள டீச்சர்னு உட்கார வச்சு அது கீழே ஒரு 60 பிள்ளையை கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, they were trained to be teachers. அவங்க டீச்சர் ஆகும்படி பயிற்றுவிக்கப்பட்டார். அவங்க பிஎட்னு ஒன்று படிச்சிருக்காங்க. இப்போ எப்படி டீச் பண்ணணும், எதை சரியாக டீச் பண்ணணும், சரியான மெத்தடாலஜி கற்றுக்கொண்டு அவங்க லெக்சரராக ப்ரொஃபஸராக அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து போய் அங்கே உட்காந்துருக்காங்க. சொல்கிறோம், நான் யோசிப்பேன், இப்போ நீட் கோச்சிங் நடத்துகிறாங்கல்ல, நீட் கோச்சிங், நான் யோசிப்பேன் எப்பயாவது உட்காந்து, இந்த நீட் கோச்சிங் இத்தனை லட்சம் கொடுத்து இவங்க கோச்சிங் பண்ணுறாங்க, இவங்க நீட் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆவாங்களான்னு யோசிப்பேன். அது சந்தேகம் தான் நிறைய இடங்கள்ல. மேபி நாட். நிறைய பேர் வந்து தேர முடியுமா தெரியல. பிள்ளைகள் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள போய் டீச்சர்ஸ் கேட்டால் நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த இடத்துல உட்காந்து கேட்டால், நான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கேன், ஐ எம் அப்பாயிண்டட் அஸ் அ டீச்சர். ஒரு ஊழியனை போய் ஒரு போதகன்ட்ட போய் கேட்டிங்கன்னா, எப்படிப்பா நீ போதகம் பண்ணுற, எப்படி நீ பாஸ்டர் ஆகிட்டான்னு கேட்டால், தேவன் நியமித்தார். அது அழைப்பு, அது நியமனம். அதுக்காக நான் பாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக நான் சொல்லவே இல்லை. நோ, ஐ ஹேவ் மை ஓன் ஷார்ட் கமிங்ஸ். எனக்குள்ளும் பலவீனங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ எனக்குள்ள மாற வேண்டியவைகள் இருக்குது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் as the perfect one. ஐ எம் ஃபார் ஃப்ரம் பர்ஃபெக்ட். பூரணம் என்னட்ட இல்லை, நானும் உங்களை போல தான் பூரணமாக நான் வாஞ்சிக்கிறேன். சமீபத்தில் வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு சகோதரி வந்து குடும்பமாக சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப வீசிங் பாஸ்டர், எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சரி ஜபிக்கிறேன் சிஸ்டர். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் சொல்கிறார், பாஸ்டர் போன வாரம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாக்டர் பாஸ்டர், அவருக்கு போய் நாங்கள் வீசிங்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போது நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகலான்ட்டு நம்பிக்கையாக டோரை திறந்தா அவர் இழுத்துக்கிட்டு இருக்கார் வீசிங்கில். அவர் என்னப்பான்னு அப்பப்போ இரும்புறாரு. என் மனைவி என்ன பார்க்குறாங்க, நான் என் மனைவியை பார்க்குறேன். என் மனைவிக்கு இதே பிரச்சனை இருக்குன்னா இவர் இதுக்கு மேலே இருமிட்டு இருக்காரு. அப்போது எங்களுக்கு கொஞ்சம் என் மனைவிக்கு தைரியம், ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கலாம்னா நீங்களே இன்னங்க இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் வீசிங்கில் இருக்கு. அவர் சொன்னாரா, ஏமா எனக்கு மட்டும் என்ன மேலேருந்து வந்தால் உடம்பு வந்துச்சு, உன் உடம்பு தான் எனக்கு இருக்குது, உன் பலவீனம் தான் எனக்கு இருக்குது, எனக்கு கூட ஒரு வாரமாக வீசிங் தாம்மா, நானும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நேரம். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்மளும் அது மாதிரி தானே, நம்ம எல்லோரும் அதே மாதிரி தானே இருக்கோம். none of us are perfect. இதுக்கு எது சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து அப்படியே கோல்டு மெடல் வாங்கின 100% எல்லாத்துலேயும் வாங்கினவர் தான் எனக்கு டீச்சராக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாதோ, அதே போல் பெர்ஃபெக்டாக இருக்கிறவர் தான் உங்களுக்கு பாஸ்டர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக என்ன வேணால் அக்கிரமம் பண்ணலாம், நான் பாஸ்டராக ஏற்றுக்கொள்வேன் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் there are some basics. சில அடிப்படைகள் இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ரோட்டில் போயிட்டு இருக்கவங்களாம் டீச்சர் ஆக முடியாது இல்லையா? ஒருத்தர் டீச்சிங்கில் வந்து குடிச்சிட்டு வந்தார், அவர் டீச்சர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. சில அடிப்படையான காரியங்கள் இருக்குது. பட் அதுக்காக அவங்கள வந்து நீங்கள் 100% எதிர்பார்க்க முடியாதது போல ஒரு தேவனுடைய மனுஷன்கிட்டையும் ஒரு மெய்ப்பண்ட கர்த்தர் உங்களை கொண்டு வரும்போது பெர்ஃபெக்ஷன் உங்கள் பாஸ்டர்ட்ட பார்க்காதீங்க, பெர்ஃபெக்ஷனை ஜீசஸ்ட்ட பாருங்க. அல்லேலூயா. அவர் தான் பூரணர், அவரை நாம் நோக்கி பார்க்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மெய்ப்பனு கீழே கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு அடக்கம் தேவை, ஒரு ஹியூமிலிட்டி வேணும். நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு they don't want to be connected to the pastor. எந்த பாஸ்டரோட எனக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. நான் வருவேன் போவேன், எந்த நேரம் கூட போனால் எந்த நேரம் வேணா போவேன், எத்தனை வாரம் வேணா வருவேன், எத்தனை வாரம் வேணா போவேன், உனக்கு என்ன கேட்குறதுக்கு, நீ என்ன அப்படி கேட்குற? இல்லைப்பா, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளர்றதுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச், ஒரு ஷெப்பர்ட் உன்னை நடத்தணும். அவங்க சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கணும். அப்போ தான் நீ கட்டுப்படும் பொழுது தான் நீ வளருவாய். இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, they don't stay under the leadership of their teachers. காலேஜுக்கு வர்றாங்க, புக்கும் கொண்டுறது கிடையாது, பேனாவும் கொண்டுறது கிடையாது, ஏதோ ஊர் சுற்றி பார்க்க வந்தது போல, சுற்றுலா வந்தது போல வந்துட்டு போகிறாங்க. அவங்க என்னென்னா, நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், கிளாஸில் தூங்குவாங்க, பங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போய் கேன்டீனில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் காலேஜில், நடக்காமலாம் இருக்குது.
இது எப்போ வெளியே தெரியும்னா செமஸ்டர் எக்ஸாமில் நிற்பார் பாருங்க, அப்படி தாழ்மை முகத்தோட. அப்போ தெரியும், சார் 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 கொஞ்சம் 2 மார்க்ஸ் போடுங்க சார். அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் இவர் அடங்க மாட்டார். நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க, போ 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 வருவல்ல, திருப்பி வருவல்ல. எக்ஸாம் முடியும் போதும் சேட்டையை நாங்கள் பார்க்குறோம். சபையிலையும் அதே போல தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை பல வருஷமாக வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் போன காரணம் என்னன்னா, தே டோன்ட் வாண்ட் டு சப்மிட் தெம்செல்ஸ் டு த கண்ட்ரோல் ஆஃப் த பாஸ்டர். நீ என்ன சொல்ல, நான் என்ன செய்ய, என் இஷ்டப்படி நான் வாழ்வேன். See, this is not the way you live. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உன் என்னுடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை உனக்கு நான் தருவேன், அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க, மேய்ப்பாங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதப்பா. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். சில பேர் பாருங்க, பிரசங்கம் நல்லா கேட்க வந்துருவாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும், சர்ச்சில் அட்டெண்டன்ஸ் ஒன்றும் மாறாது. ஒரு போதகத்தை வந்து எங்கெங்க போறீங்க, ஏசி ஆவடிங்க, யார் பாஸ்டர், பாஸ்டர் கேப்ரியல் தான் பாஸ்டர். இன்ட்ரடக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பிரசங்கம் கேட்டு முடிச்சுட்டு, என்னப்பா எப்படி பிரசங்கம் சூப்பருங்க, செம்மையாக டீச் பண்ணுவார், நல்லா இருக்கும், செய்வீங்களாப்பா? அதெல்லாம் செய்ய முடியுமாங்க? பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், எல்லாம் செய்ய முடியுமா? இது சில பேருடைய வழிமுறை. அப்படி தாங்க சொல்லுவார். அவர் சொல்லுவார் மனப்பாட வசனம் படிக்கணுவார், அதெல்லாம் படிக்க மாட்டோங்க. நாங்கள்லாம் கேன்டீனில் தான் உட்காந்துருப்போம், படிக்கவே மாட்டோம் நாங்கள். அந்த பாஸ்டர் சொல்லுவார், டைரி எடுத்துட்டு வாப்பா, நோட்ஸ் எடுப்பா. அந்த பாஸ்டர் சொல்லுவார், ஜெபத்துக்கு வாப்பா, வர்ஷிப்புக்கு வாப்பா சொல்லுவாருங்க. அவர் சொல்லுவாருங்க, ஏதாவது போய் ஐக்கியத்தில் போய் சேர்ப்பா. அவர் அப்படி தாங்க, அவர் வேலை என்ன இருக்குது இதான் சொல்லுவார். பாஸ்டர்னா அப்படி தான் சொல்லி ஆகணும் சொல்லுவாருங்க. நம்மெல்லாம் செய்ய மாட்டோம். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. சில பேர் குடும்பத்தில் பிரச்சனைன்னு வருவாங்க, நம்ம மணி நேரத்தை ஒரு 4 மணி நேரம் எடுத்துருவாங்க, அமைதியாக கேட்டிருப்பாங்க. முடிச்ச பிறகு, என்னப்பா மனைவியை கூட்டு போறியா? அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்போ நினைப்பேன், நீ எதுக்கு வந்த? இவ்வளோ நேரம் தன் மனைவியை பற்றி குறை சொல்லி, தன் கணவனை பற்றி குறை சொல்லிட்டு ஆலோசனை கேட்டாங்க, ஆனால் என்ன பண்ணலை? எத்தனையோ சம்பவங்களை என் லைஃப்பில் நான் சொல்ல முடியும். நான் யோசிக்கிறேன், அந்த குடும்பங்கள்லாம் அந்த ஒரு செஷனில் நான் கொடுத்த ஆலோசனை கேட்டிருந்தா அவங்க குடும்பம் வேறு மாதிரி போயிருக்கும். வேறு லெவலில் அவங்க வந்து அவங்க பழைய கோபங்கள், வருத்தங்கள், பிரிவினைகள்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் எத்தனை குடும்பம் பிரிஞ்சே போச்சு தெரியுமா? எவ்வளோ கெஞ்சணும், எப்பா செய்யாதப்பா, வேண்டாம்ப்பா, இது விட்டுருப்பா, மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் மன்னிச்சிரு, ஒரு முறை இந்த தவறை மன்னிச்சிருப்பா. அது எப்படிப்பா சார் மன்னிப்பேன்? எங்க கர்த்தர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ பண்ணுறதுக்கு தான் ஒரு சர்ச்சில் நம்மளை கொண்டு வந்து வச்சு நம்மளுக்கு ஆலோசனை தருகிறார். அது கட்டுப்படுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசமை விடுங்க, ஸ்டாப். ஃபைண்ட் ஒன் பர்சன், ஒன் சர்ச் வேர் யூ கேன் பி கிரவுண்டட். அங்கே போனீங்களா, அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு முழுவதுமாக கட்டுப்படுங்க. சில பேர் இந்த காலேஜில் இருக்கிற மாதிரி, காலேஜில் நாங்களும் காலேஜ் படித்தாலுங்க தானே, அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து உட்காந்ததோடு சரி, அடுத்த 1 மணி நேரம் ஃபுல் கிளாஸும் தூக்கம் தான், சாஞ்சே தூங்குவான் பெஞ்சு மேலேயே. நான் யோசிப்பேன், இந்த ப்ரொஃபஸர்லாம் கோவமே வராதா, இப்படி தூங்குறானே? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தூங்குனானா முழிச்சானே, எனக்கு சம்பளம் கிடைக்கும் போது நான் எடுத்துன்னு போகிறேன், நாளைக்கு நீ தான் ஃபெயில் ஆகி நிற்க போகிற, எனக்கு என்ன கவலைன்னு அவர் போயிடுவார். நஷ்டப்பட்டது யாரு? பிள்ளை தான். இன்றைக்கி சர்ச்சில் நிறைய பேர் வந்து ஏதோ வேடிக்கை பக்கம் வந்த மாதிரி, தேட்டரில் வந்து உட்காந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொட்டாய் விட்டுட்டு ஒன்றும் கேட்காம ஒன்றும் செய்யாமல் சும்மா வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன். என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில்? நடிக்கிறீங்க, என்ன மாற்றம் வரப்போகுது? கிடையாது, ஒன்றும் வராது. வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. நீங்கள் அதில் ஈடுபட ஆரம்பிக்கணும். அந்த போதனைக்கு உங்களை கட்டுப்படுத்தணும், அந்த ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிற சத்தியங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு போதகனுக்கு கட்டுப்பட்டு, ஆவியானவர் சபைக்கு பேசுகிறாரு, இதை நம்ம கேட்கணும், இதுக்கு நம்ம செவி கொடுக்கணும், நீங்கள் அர்ப்பணிச்சு பாருங்க, யூ வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல்.